ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் வச்சுக்கோங்க கையில. இந்த டூல் வந்து நம்ம கையில ஃபுல்லா தண்ணியா இருக்குதுங்கும் போது கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணும்போது பாருங்க இது வலிக்கிட்டு போகும்ல, அந்த வழுக்காம இருக்கிறதுக்கு இந்த காட்டனை சென்டர்ல இப்படி ஒரு சுத்திட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம கை பிடிக்கிற இடம் இந்த மாதிரி சுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம மூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். காட்டனை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்து மூக்கோட நுனியில ஒரு சின்ன ஒரு பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பாருங்க நல்லா கிளியரா தெரியும். ஸோ டூலை வந்து இப்படி போய் இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சு மூவ் பண்ணாம ஃபிளாட்டா வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணும். ஃபிளாட்டா மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு வலிக்கவும் செய்யாதீங்க. பாருங்க ப்ரெஷர் கொடுத்து நான் எப்படி இழுக்கிறேன் பாருங்க. இது நம்ம கொண்டு போகும்போது நோஸோட கார்னர் வரைக்கும் நல்லா அமுத்தி இழுத்துட்டு வரணும். அமுத்தி இழுக்க போகும்போது பிளாட்டா வச்சு அமுத்தி இழுத்தீங்கன்னா வலிக்காது. ஆனா நீங்க இப்படி வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா கண்டிப்பா வலிக்கும். ஸோ டூலை வந்து பிளாட்டா வச்சு எதுக்காக இந்த நோஸை வந்து இப்படி பெண்ட் பண்ணி பிடிக்கிறேன்னா இந்த இடத்துல டைட் ஆயிடும். டைட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு பெயின் இருக்காது. லூஸ் விட்டீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு ரொம்ப வலிக்க செய்யும். ஸோ அதுக்காக தான் இந்த டைட்டுக்காக தான் இந்த நோஸ் கார்னர்ல இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறது. அதை முடிச்சுட்டு இந்த நோஸோட நுனியில வரும்போது இந்த இந்த ரெண்டு கையும் வச்சு இந்த கார்னர்ல ஜஸ்ட் சின்னதா ஒரு டைட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் டைட் ஆயிரும். பாருங்க ஈஸியா இருக்கு பாருங்க எடுக்கிறதுக்கு. ஏன்னா இதை விட்டுட்டு நீங்க இப்படி எடுத்தீங்க அப்படின்னா நோஸ் பாருங்க அங்கே இங்கேயும் மூவ் ஆகுது பாத்தீங்களா. ஸோ அந்த மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் நோஸோட நுனியை ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஹோல்டு பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு. போதுண்டா.